இன்றைக்கி எங்களோட வீட்டில் வாழைப்பழ திருவிழா. அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. என்னடா இந்த சீசனில் வந்துட்டு விதவிதமாக எங்களோட வீட்டில் வந்துட்டு இந்த வாழைப்பழ பழுத்துட்டே இருக்குது. அப்போ அதை வச்சு சின்ன ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு நினச்சேன். இது வந்துட்டு வாழைப்பழ டோஸ்டர் கேக் என்ன வேண்டான்னு பேர் வச்சுக்கோங்க. முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட நான் இன்றைக்கி ஆட்டாமா தான் யூஸ் பண்ணுறேன். ஆட்டாமாக்கு கொஞ்சம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கணும். கொஞ்சமாக பால் சேர்த்து வாழைப்பழம் தேவையான அளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஆட்டா மாவு வந்துட்டு நாங்கள் தனியாகவே 100% ஹோல் வீட் விதையிலேருந்து எடுத்த ஆட்டா மாவு தான் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். கொழும்பு குருநகலை மாவனெல்லாம் அக்குறுநர் உள்ளவங்களுக்கு இந்த கடைகள்லாம் அவைலபிள் ஆகிக்குது. இப்போ இந்த பேட்டரை டோஸ்டரில் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிரும். அதோட மரத்திர பழத்தை அழிப்பேற கழிந்துச்சு. அதோடைய வாழைப்பழம் தான் ஈக்கவே ஈக்குதேன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஜூஸும் அடித்து வச்சுட்டேன். எப்போவுமே புள்ளாளுக்கு சின்னத்துலேருந்தே பழக்கக்கல சீனி டேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு குறைவாகவே பழக்குங்க. அப்போ பெருத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அந்த குறைவான சீனி அளவில் சாப்பிட பழகிடுவாங்க. எங்களோட ஃபசா ப்ராடக்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஹேர் ஆயில்லேருந்து சத்து மாவு பிரியாணி மசாலா சோப் வரைக்கும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபசா ப்ராடக்ட்ஸ் பாரம்பரியத்தின் ஞாபகம்.